சாவித்திரி கோவிந்தராஜன் பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் தொக்கு தான் பண்ண போகிறோங்க. இந்த நெல்லிக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டு போட்டு பசங்க சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்து இது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இந்த நெல்லிக்காய் தொக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா புளி ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூனுக்கு கடுகு, அரை ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் வெந்தயம், இவ்வளோ தாங்க. இப்போ நெல்லிக்காய், பச்சை மிளகாய், புளி இந்த மூணு ஐட்டத்தையும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு நெல்லிக்காய் இப்போ 2 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. பாருங்கள், நெல்லிக்காய் அப்படியே நல்லா உடஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு 2 விசில் விட்டால் போதுங்க, அதுக்கு மேலே விட வேண்டாம். பாருங்கள், வேக வச்ச நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அதுக்கு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. கடுகு அரை ஸ்பூனுங்க, மல்லி அரை ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன், இந்த 3 நல்லா வறுத்துக்கலாங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது ஆற வச்சுங்க நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பூ போல் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நெல்லிக்காய் இப்படி எடுத்து இதில் இருக்கிற கொட்டைகள் மட்டும் எடுத்துடணுங்க. வேக வச்சு நெல்லிக்காயில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சதப்பகுதி மட்டும் போட்டுருக்குறோம். இன்னும் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நம்ம வேக வச்ச புளி இருக்குது இல்லைங்களா, இந்த புளி இது கூட சேர்த்துட்டு இதே நம்ம வேக வச்ச தண்ணி நமக்கு இவ்வளோ இருக்குதுங்க. இந்த தண்ணியும் சேர்த்து வேக வச்ச இல்லைங்களா, நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணி ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தான் இருக்கும். அந்த தண்ணி இது கூட சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை தாளிச்சுட்டுக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இதில் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பருப்பு சேர்த்துருக்குறேன். பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து வச்சுங்க. இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா நெல்லிக்காய் பேஸ்ட், அதை சரி கூட சேர்த்துடலாங்க. இது கம்மியாக வச்சுக்கோங்க, மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். சரி, இப்போ இது வதங்கும் போது நம்ம இதுக்கு தேவையான உப்பு, காரம் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நெல்லிக்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், புளியெல்லாம் சேர்த்துருக்குறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் வேகட்டுங்க, மூடி போட்டுடலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வரும். நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு இடையிடையே கலக்கி விடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் தொக்குக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கணும். ஏன்னா நெல்லிக்காய் துவர்ப்பு, புளி சேர்த்துருக்குறோம், காரம் சேர்த்துருக்குறோம், உப்பு சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். அது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது எடுத்துக்கலாம். பாருங்கள், பாத்திரத்தை கொட்டாமல் வருது. ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க, அப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், தொட்டில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, பாத்திரத்துக்கு கொட்டாமையும் வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி வாங்குவாங்க. அப்புறம் 2 நாளைக்கு ஜூஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கும். இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டோம்னா நம்ம சாப்பாடு சாப்பிடும்போதெல்லாம் இந்த நெல்லிக்காய் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நெல்லிக்காய் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. அடிக்கடி உணவோடு சேர்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.